நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, பருப்புல தாளிச்சு கொட்டிட்டியாமா? கொட்டிட்டேம்மா. அது 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 இல்லம்மா, நான் ஒண்ணு பண்ணல. ஏமா இப்படி தடுமாற? புருஷனுக்கு உதவி செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? அங்க என்ன போட்டியா நடத்துறாங்க? கரெக்டா சொன்னீங்கக்கா. சரி வா, வந்து உட்காரு, நீ பண்ணிக்கோ. சரி, வா. வாமா. இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கே. தெரிஞ்ச வாசனையா தான் இருக்கு. இதுல என்ன இருக்கு? ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் மேம். அப்படியா? இந்த பழங்களை வச்சு கூட க்ரீம் பண்ணுவீங்களா? மேடம் ரொம்ப பேசாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சஹி, அட வேண்டாமா, போட்டோல எதுவும் எடுக்காத. இப்ப எப்படி இருக்கோம் நாங்க? எல்லாரும் பார்த்தா பயந்து போயிடுவாங்க. வேண்டாம். குட்டி பையனே, என்ன பண்ணிட்டு இருக்க? அட கடவுளே, என்ன டுகு பண்ற நீ? அண்ணி, நீங்க அப்படியே உட்காருங்க, நான் பாத்துக்கறேன். ஈர துணியை வச்சு அவனை க்ளீன் பண்ணு. டுகு பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. சரிங்க அண்ணி. இந்த டுகு கையை கட்டி விளையாடு. உண்மையா சொல்லணும்னா இந்த வருஷம் தான் விரதமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாக்கா, இத மறக்கவே முடியாது. நம்ம பசங்க அவங்க அம்மா மேல இருக்கிற அன்பை எவ்வளவு அழகா வெளிப்படுத்தினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டி, ஒரு வழியா சங்கரி பெரியம்மாவோட நம்பர் கிடைச்சிருச்சு. இப்பதான் உங்ககிட்ட பேசுறேன். எங்க இருக்காவ? ஏன் தீபாவளிக்கு வரலையா? ரொம்ப உடம்பு சரியில்லையா, டெங்கு வந்துருச்சா. அட கடவுளே, அம்மா இப்ப எப்படி இருக்கா? ஜுரம்லாம் எதுவும் இல்ல, ஆனா வீக்கா இருக்கேன்னாங்க. அப்போ அவங்கள யார் பக்கத்துல இருந்து பாத்துக்கறாங்க? அவங்களுக்குன்னு குடும்பம் எதுவும் இல்லையே. அவங்க அண்ணன் பொண்ணு இருக்காளாம், இவ்வளவு நாள் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாளாம். இப்போ அந்த பொண்ணு ஏதோ ஊருக்கு போகணும்னு சொல்றா. ஆனா பெரியம்மா இங்கதான் இருக்காங்க. பாவம், தனியா இருந்து கஷ்டப்படுவாங்களே. அந்த கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ? அவ எத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, எத்தனை குடும்பத்துக்கு நல்லது செஞ்சா. ஆனா இன்னைக்கு அவ கஷ்டப்படும் போது தனிமையாயிட்டாளே. அக்கா, உங்க முகம் இப்ப ரொம்ப பளபளப்பா இருக்கு. உங்க முகமும் தான். ஆமா ஆமா, சாந்தி முகத்துல ஏற்கனவே ஜொலிப்பு இருக்கு. அதனாலதான் ராஜசேகர் பார்த்த உடனே இவளதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னா. ஓகே மேம், நாங்க கிளம்புறோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வாங்க. ரொம்ப நன்றிமா. அர்ச்சனா, அவங்க போன் நம்பரை வாங்கிக்கிட்டல, இனி மாசம் ஒரு தடவை அவங்கள கூப்பிடணும். அதுலயும் முக்கியமா காலுக்காக தான் கூப்பிடணும். 3 பேரும் பண்ணிக்கலாம்ல? வேண்டாம் வேண்டாக்கா, வேண்டாம். எனக்கு கால்லாம் வேண்டாம். கால்ல ரொம்ப கூசுதுக்கா. சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது. அதனால நீங்க மட்டும் பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு விஷயத்த ஒத்துக்கணும், கார்த்திக் ரொம்ப நல்ல பரிசா தான் கொடுத்திருக்கா. ஆமாமா, எனக்கு எல்லாத்தையோடையும் பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது டுக்குவை பார்த்துதான். கவனிச்சிங்கல்ல, நம்ம 3 பேரையும் பார்த்து நல்லா சிரிச்சு ஏதோ புரிஞ்ச மாதிரியே பண்ணிட்டு இருந்தான். என்னம்மா, உங்க அலங்காரம் முடிஞ்சதா? எங்க சமையலும் உங்கள மாதிரியே தயாரா இருக்கு. என்னது? ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க? சிரிக்கட்டும் கார்த்திக், நல்லா சிரிக்கட்டும். நாம சமைச்சதை சாப்பிடுவாங்கல்ல, அப்பதான் தெரியும். என்னால ருசி கூட பார்க்க முடியல. இவங்க எல்லாம் என்ன அவஸ்தைப்பட போறாங்களோ? இல்ல இல்ல, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குங்க. 3 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லா தான் சமைச்சிருப்பீங்க. உங்க 3 பேருக்கும் எங்க கிஃப்ட் பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்தது. கார்த்திக், தேங்க்யூ. ஆக்சுவலா பெரியம்மா தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸ்பெஷலா ஃபுட் மசாஜையும் பெடிக்யூரையும். நிஜமாவே பெரியமா? ஆமா கார்த்திக். ஆமா, உங்களுக்கு? நாங்க முடிவு பண்ணிட்டோம், இனி மாசம் ஒரு தடவை அந்த பொண்ணுங்களை இங்க கூப்பிடணும்னு. என்னது? சரி, எல்லாரும் வாங்க, எல்லாரையும் ஒரு போட்டோ எடுத்துறேன். வாங்க 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 வாங்க. சே சீஸ். To mom, with love, Dugu. என்ன டுகு இதெல்லாம்? உன்னோட சாய்ஸ் அப்படியே உன்னோட அப்பா சாய்ஸ் மாதிரி இருக்கு. ஆமா தானே? நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்கிட்டு வந்திருக்கேன் மேடம். அம்மா பெரியம்மா 2 பேருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, நீ சீக்கிரமா கீழே வா, நான் அவங்க 2 பேரையும் கூப்பிடுறேன். சரியா? நாக்ஷ், நாம 2 பேரும் கீழே போலாமா? சொல்லு வந்தனா, உன் விரதம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. உன்னோடது?
என்னோடது ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் நாங்க இன்னைக்கு 3 பேரும் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம கார்த்திக் டுக்கு சார்பா எனக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்திருக்காரு. அடேங்கப்பா. சரி நீ சொல்லு. ஒண்ணும் இல்ல. அப்புறம் நீ சங்கரி பெரியம்மாவை பத்தி விசாரிச்சல்ல? அவங்க கிட்ட போன்ல பேசினேன். ரொம்ப உடம்பு சரியில்லையா, டெங்கு ஃபீவர் வந்திருக்கான். அட கடவுளே, பாவம் தனியா அவங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்குவாங்க? ஆமா, நானும் சூர்யாவும் அத பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தோம். உங்க அண்ணன் ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்திருக்காரு. அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. என்ன? என்ன சூர்யாவை இவ்வளவு நேரம் காணோம்? சுகன்யா, கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருமா. இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் வந்தது. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பாத்து வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சங்கரி, வா. பாத்து வாங்க. என்ன சங்கரி இது? ஏன் உடம்ப இப்படி கெடுத்து வச்சிருக்க? இந்த அளவுக்கு உடம்பு முடியாம இருந்திருக்கே, எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஆமா சங்கரி அம்மா, நாங்களா உங்களுக்கு சொந்தம் இல்லையா? என்னது எல்லாரும் நிக்க வச்சு அவங்கள கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்பா நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டேன். டாக்டர் இப்ப வந்துருவாரு. முதல்ல இவங்க உட்காரட்டும். வா சங்கரி, வந்து உட்காரு. இதோ வந்துடுறேன். வா சங்கரி, வந்து உட்காரு. வா. அதெல்லாம் வேண்டாம்மா, என்னால அந்த இடத்துல உட்கார முடியாது. சங்கரி, நானே சொல்றேன்ல, வா வந்து உட்காரு. வந்து உட்காரு. வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க. வா. பாத்து வா. இந்த கஷாயத்தை குடிங்க. டாக்டர் வர வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். குடி, மெதுவா. சங்கரி பெரியம்மா, உங்களுக்கு ரொம்ப குளிரா இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கம்பளி கொண்டு வந்து கொடுக்கறேன். ராதிகா, சங்கரிக்கு கொஞ்சம் சூடா கஞ்சி வச்சு கொண்டு வாமா. சரிங்கம்மா. சங்கரி பெரியம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி அழறீங்க? தேவையில்லாம இங்க வந்து உங்க எல்லாருக்கும் நான் சிரமம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அட, ஏன் சங்கரி இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நாங்க உனக்கு சொந்தம் இல்லையா? ஏன் இப்படி பிரிச்சு வச்சு பேசுற? இல்லங்கம்மா, அப்படியெல்லாம் இல்ல. என் தலை விதி அப்படி இருக்கு. எனக்கு தான் குடும்பம்னு ஒண்ணு இல்லையே. போதும், நிறுத்துங்க. இனிமே நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க முழுசா குணமடைகிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீங்க எங்கேயும் போகக்கூடாது, புரியுதா? உங்களுக்கு பெரிய மனசு தம்பி, அதனாலதான் என்ன உங்க சொந்தமா பாக்குறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் சிரமம் கொடுக்க விரும்பல. ஆனா நீங்க தான் வற்புறுத்துறீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அழுதது போதும். இந்தா, பேசாம இந்த கஷாயத்தை குடி. வந்தனா, பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டியாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
எதுக்குப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வர? என்னம்மா, நீங்க எனக்காக விரதம் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை பூரா இதை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனாலும் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுமா. ஏன்னா உங்களால தான் நான் இங்க இருக்கேன். அப்படி சொல்லாதப்பா. நீ தானப்பா எங்க எல்லாருடைய வாழ்க்கையும். அம்மா, பெரியம்மா, பாட்டி, சாப்பாடு ரெடியா இருக்கு. சரிப்பா, வாங்க. வாங்கக்கா, வாங்க. இல்ல இல்ல, நாங்க முதல்ல உட்கார்ந்து சாப்பிட மாட்டோம். ஏன் கார்த்திக், காலையில இருந்து நீ சொன்ன எல்லாத்தையும் நாங்க கேட்டோம்ல. நீ இந்த விஷயத்துல பிடிவாதம் பிடிக்காதப்பா. அதெல்லாம் இல்ல சாந்தி, நீ சொல்றத நாங்க கேட்க மாட்டோம். இதை நீங்க உத்தரவாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. முதல்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிடணும், அப்புறம் தான் நாங்க உட்காருவோம். உட்காரே உட்காரே. பெரியப்பா, உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லலாமா? ஆனா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. இன்னைக்கு எல்லாரும் நாம சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாமா? இது சூப்பர் யோசனை தான். கார்த்திக், வாப்பா, வந்து உட்காரு. அர்ச்சனா, உட்கார். நீங்க உட்காருங்க. வாசனையே ரொம்ப நல்லா இருக்குதே. என்ன இருந்தாலும் சமைச்சது யாரு? இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லம்மா. அர்ச்சனா, இரு, நான் எடுக்கிறேன், நான் பரிமாறுறேன். சாப்பிடுங்க. என்ன இவ்வளவு நேரம் சாப்பிடுறீங்க? எப்படி இருக்கு சொல்லுங்க. ரொம்ப அருமையா செஞ்சிருக்கீங்க. ஆமா. உப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுல்ல? அண்ணா, எனக்கு என்னவோ அந்த பன்னீர் பட்டர் மசாலால போட வேண்டிய உப்பை என் காரத்தையே சேர்த்து இதுலயே போட்டுட்டீங்கன்னு தோணுது. சரி, எல்லாரும் அந்த பருப்பை சாப்பிடுங்க. அது ரொம்ப ருசியா வந்திருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அது அப்படித்தானே இருக்கும். சரிதானக்கா? டுகு, தூங்குப்பா, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. தூங்கு செல்லம், தூங்கு. நீ தாலாட்டு பாடுறியா? உனக்கு தாலாட்டு பாட தெரியுமா? உனக்கு தாலாட்டு பாட வருதா? உனக்கு நீயே தாலாட்டு பாடினா எப்படி? சரி, பாமா மாதிரி தாளம் போட்டு பார்க்கலாம். என் செல்லம், என் தங்கம், என் சமத்து குட்டி, இங்க வா, இங்க வந்து படுத்துக்கோவா. நீ என் லைஃப்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பிடிச்சுக்கோ, எல்லாமே மாறி போயிடுச்சு தெரியுமா உனக்கு? தேங்க்யூ. சரி, நான் உனக்கு பெட்ஷீட் போத்தி விடுறேன். சமத்து பாப்பாவா நீ தூங்குவியா? தேங்க்யூ கடவுளே, எனக்கு ரொம்ப நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்க நான் சொல்றத கேளுங்கம்மா. நான் வெராண்டாலே படுத்துக்கிறேனே. சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? அமைதியா தூங்குங்க. சங்கரி பெரியம்மா, டாக்டர் உங்களை அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. எழுந்துருங்க, சூப் குடிங்க. கொடுமா, என்கிட்ட கொடு, நான் ஊட்டி விடுறேன். சூடு அதிகமா இல்லையே? இல்லம்மா. கொடு.
ஏம்மா இப்படி என்ன பாவத்தை சுமக்க வைக்கிற? இவ்வளவு சேவை செய்யாதம்மா. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சேவை செய்யாம இருந்து பாவம் பண்றோம்ல, அதுக்கு என்ன பண்றது? வாயை திறங்க. சங்கரி, இப்ப எதுக்காக நீ கவலைப்படுற? எப்பவுமே நீ தான் எல்லாருக்கும் சேவை செய்யற, எல்லாருக்கும் உதவியும் செய்யற. இப்ப உனக்காக சேவை செஞ்சு நாங்களும் கொஞ்சம் புண்ணியம் சேர்த்துக்கிறோமே. அவங்க ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிருக்காங்க அர்ச்சனா. ஆமாமா, சங்கரி பெரியம்மா வரத்துக்கு தயாராவே இல்லன்னு வந்தனா சொல்லிட்டு இருந்தா. எல்லாரும் அவ கூட இருந்தா அவளை கவனிச்சுக்க முடியும். எவ்வளவு சீக்கிரம் குணமாகறான்னு பாரு. தனிமையில இருந்தா அதுவே பாதி வியாதி வந்த மாதிரி. நம்மால சீக்கிரம் குணமாகவே முடியாது. அர்ச்சனா, உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தேவைப்பட்டா கிரிஜாவை அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லு. தனம் வேற இல்லல்ல, வந்தனாவும் ஸ்கூலுக்கு போயிடுவா. அவங்களும் சுகன்யாவும் சேர்ந்து எவ்வளவு வேலை தான் பண்ணுவாங்க. சரிங்கம்மா, நான் சொல்லிடுறேன். சஹி, நாளையில இருந்து உனக்கு ஸ்கூல் திறக்கறாங்கல்லம்மா, புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் ஆண்டி. ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன், மேத்ஸ் மட்டும் தான் இருக்கு. அங்கிள், நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? நான் இப்ப ஆபீஸ்க்கு போறேனே, வந்துதான் என்னால சொல்லி கொடுக்க முடியும். நீ ஒரு வேலை பண்ணுமா, உன் ஆண்டி கிட்ட கேள, அவ உனக்கு சொல்லி தருவா. ஆண்டி, உங்களுக்கு மேத்ஸ் தெரியுமா? நான் கேட்டப்ப எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. அந்த ரகசியம் உனக்கு தெரியாதா? உன் ஆண்டியை விட வேற யாரும் புத்திசாலியா இருக்க கூடாதுன்னு ஆண்டி நினைப்பா. அதான் விஷயம். உங்க ஆண்டி கணக்கு போடும்போது நீ எப்பாவது கவனிச்சிருக்கியா? ஒருவேளை அவ கணக்கு போடும்போது 5ல இருந்து 4 கழிக்கணும்னா வேறல 1 2 3 4 5ன்னு 5 வரைக்கும் எண்ணிட்டு உங்க சாப்பாடு ஆறி போயிட போகுது. இந்தாங்க முதல்ல சாப்பிடுங்க. இல்ல இல்ல, போதும் போதும். உனக்கு இன்னொரு விஷயம் சொல்ற கேளு. இந்த வீட்ல நாங்க யாரும் பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டோம். ஆனா உங்க ஆண்டி இந்த வீட்ல நிறைய தடவை முட்டையை கொண்டு வந்திருக்கா. எப்படின்னு கேக்குறியா? மேக்ஸ்ல. சரி சரி, போதும். அவளை சாப்பிட விட போறது இல்லையா? என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி சரி. அக்கா, நான் போய் டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிடுறேன். என்னப்பா ராஜசேகரா, தேவையில்லாம அவளை ஏன் கிண்டல் பண்ற? என்ன நீ சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்ன? நான் கிண்டல் பண்றது அவளுக்கு என்ன புதுசா என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி சரி, ரொம்ப நன்றிங்க. போனை வச்சிடுறேன். என்னாச்சுமா? ராதிகா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல ஹரித்வார் போறதுக்கு சில ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. அந்த விஷயமா தான் பிரபா போன் பண்ணியிருந்தாங்க. என்னமா விஷயம்? எங்கேயாவது வெளியூர் போறீங்களா? ஆமாப்பா, தீர்த்த யாத்திரை. இப்பதான் நம்ம வீட்ல எல்லாரும் நல்லபடியா இருக்காங்கல்ல, அதனாலதான் நான் இப்ப தீர்த்த யாத்திரை போய் எல்லா தெய்வங்களையும் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். ஆமாம்மா, தாராளமா போயிட்டு வாங்க. நாம என்ன செஞ்சா மனசுக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அதை கண்டிப்பா செய்யணும். ஆனா விஸ்வநாதா, ஒரு விஷயம் மட்டும்தான் வருத்தமா இருக்கு. சங்கரி உடம்பு சரியில்லாம இருக்கிறப்ப நான் எப்படி போறது? பாட்டி, அவங்கள பாத்துக்க தான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீங்க கவலைப்படாம போங்க. பாட்டி, நீங்க சீக்கிரமா போயிட்டு திரும்பி வந்துருங்க. நீங்க இல்லைன்னா எனக்கு ரொம்பவே போர் அடிக்கும். சரிப்பா. பாட்டி, உங்களுக்கு நடுவுல உங்க வீட்டு ஞாபகம் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க போதும். ஆமா, நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எப்ப போறீங்க, என்னெல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னு என்கிட்ட சொல்லிடுங்க. நானும் சுகன்யாவும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம். ஆமா, வந்தனா அம்மாவோட பெட்டியை ரெடி பண்ணி வச்சிரு. அம்மா நீங்க சொன்னா போதும், வந்தனா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவான். வந்தனா மறக்காம கம்பளி எடுத்து வச்சிருமா. சரி. அப்புறம் மருந்து மாத்திரையும். என்னங்க, நீங்க அந்த கோவில் நிர்வாகத்துக்கிட்ட பேசுறீங்களா? இவங்க எல்லாம் போய் தங்கறதுக்கு அவங்க என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா இவங்க தங்கறதுக்கு நாமளே ஒரு நல்ல இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் இவங்க கூட டாக்டர் யாராவது போறாங்களான்னு கேளுங்க. அம்மா ராதிகா, போதுமா? உனக்கு மட்டும் சக்தி இருந்தா இந்த ஊரையே என் கூட அனுப்பி வச்சிருவேன். டாக்டர், சமையலுக்கு ஆளுன்னு எல்லாரையும் அனுப்பி வச்சிருவேன். நான் அந்த கடவுளை தரிசனம் பண்றதுக்காக போறேமா, அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. அப்பா ராகுல், எனக்கு ஒரு உதவி பண்ணுப்பா. அர்ச்சனாவை கொஞ்சம் போன் பண்ணு. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அவகிட்டையும் பேசிடுறேன். சரி சரி பாட்டி, சரி. நான் கார்த்திக், டுகு 2 பேரையுமே நல்லா பாத்துக்கிறேன். நீங்க அடிக்கடி போன் பண்ணுங்க பாட்டி. ஓகே, சரி சரி, வச்சிடுறேன். என்னாச்சு? யார் எங்க போறாங்க? எங்க பாட்டி ஹரித்வாருக்கு போறாங்க. ஓ, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அர்ச்சனா, என் கர்ச்சீஃப் எங்க? நீ எங்க வைக்கிறேன்னு தெரியல, கிடைக்கவே இல்ல பாரு. கார்த்திக், நான் ஒண்ணும் பண்ணல. கார்த்திக், உங்களுக்கு என்ன ஆச்சு இப்போ? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அட, எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் ஆகலையே.
அர்ச்சனா அதோ அங்க என்ன இருக்குன்னு பாரு. அங்க என்ன இருக்கு கார்த்திக்? ஒண்ணும் இல்லையே அங்க. அது எப்படி இல்லாம இருக்கும்? எனக்கு திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. அர்ச்சனா, உனக்கு என்ன பத்தி ஒரு விஷயம் தெரியாது. என்ன? நான் எந்த வேலையையும் அறக்குறையா விட மாட்டேன். என்ன விஷயம்? இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? ஆமால, ஆபீஸ் போகணும். என்னாச்சு? சரி வா, வழி அனுப்ப வரல? இல்ல உன்னை கீழே தூக்கிட்டு போணுமா? சரி வா. இல்ல கார்த்திக், என்னது? ஏத்துக்கவும் முடியல, விடவும் மனசு வரல.